கோவையிலிருந்து பொள்ளாச்சி செல்லும் வழியில் 9 கிலோமீட்டர் தொலைவில் நெடுஞ்சாலையில் உள்ளது ஈசனாரி விநாயகர் கோவில். இத்திருத்தலம் உருவாகி 500 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. இந்த கோவில் இறைவன் எம்பெருமான் விநாயகர் 6 அடி உயரமும் 3 அடி பருமனும் கொண்டவர். கோவை அருகிலுள்ள மேலச்சிதம்பரம் என போற்றப்படும் பேரூர் பட்டீஸ்வர சுவாமி திருத்தலத்திற்கு பிரதிஷ்டை செய்ய உருவாக்கி மதுரையிலிருந்து மாட்டு வண்டியில் எடுத்து வந்தனர். இந்த இடம் வந்தவுடன் வண்டியின் அச்சு முறிந்து சரிந்துவிட்டது. இந்த இடத்திலேயே விநாயகர் அமர்ந்துவிட்டார். எவ்வளவு முயற்சி செய்தும் அகற்ற முடியவில்லை. பின்பு காஞ்சி சங்கராச்சாரியார் சுவாமிகளை அணுகிய பொழுது விநாயகரை இங்கேயே பிரதிஷ்டை செய்யுங்கள் என்று அருள்வாக்கு கூற ஈசனாரி விக்னேஸ்வரர் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கலானார். நமக்கு ஏற்படும் கவலைகளை களைபவர் விநாயகர். எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்க, வீடு கட்ட, வியாபாரம் தொடங்க, திருமணம் நன்கு நடைபெற, தேர்வுகளில் வெற்றி பெற, புது மனையில் நல்ல வாழ்வு நிலைத்திட, இப்படி அனைத்து காரியங்களிலும் விநாயகரை தொழுது தொடங்கிட எல்லையில்லா ஆனந்தம் நல்கிடுவார் என்பது உறுதி.